வெல்கம் டு ஹெச்பி மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.3க்கான எக்ஸாம்பிள்ஸ் டெஃபனேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் அண்ட் அதனோட டெஃபனேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவேஷன்ஸ் புரியும். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டெஃபினேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஃபங்க்ஷன்ஸ். A relation f between two non-empty set x and y is called a function from x to y if for each x there exists only one y such that x comma y belongs to f. That is f equal to x comma y for all x belongs to capital X, y belongs to capital Y. ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம். எக்ஸசைஸ் 1.1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் எக்ஸசைஸ் 1.2 என்ன பார்த்துருந்தோம், ரிலேஷன்னா என்ன, ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸில் 1.3ல் இருக்கிற டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸில் இப்போ இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் இல்லைங்களா. இங்கே இதுக்காக ரிலேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் எதுலேருந்து வருதுன்னா ஃபங்க்ஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ரிலேஷன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ரிலேஷன் அண்ட் ரிலேஷன் கம்ஸ் ஃப்ரம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 செட்டு கொடுத்துருப்பாங்க, டொமைன் கோடொமைன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர்டு பேர் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஆர்டரில் கொடுத்துருக்கிற 2 செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அண்ட் ரிலேஷனில் என்ன பண்ணியிருப்போம், 2 செட்டு கொடுத்துருப்பாங்க, டொமைன் கோடொமைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரிலேஷனுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டொமைன் கோடொமைனை யூஸ் பண்ணி ரிலேஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கிற ரிலேஷன் அந்த பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற 2 செட்டுக்கு அது ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸும். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிலேஷன்ஸை மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ரிலேஷன் தான், ஆனால் எல்லா ரிலேஷனுமே என்னது ஃபங்க்ஷன் கிடையாது. ரிலேஷன்னா என்னது, நம்ம மேப்பிங் பண்ணுவோம்ல, கொடுத்துருக்கிற ஃபைன் பண்ண ஆன்சருக்கு மேப்பிங் பண்ணுவோம். அப்படி மேப்பிங் பண்ணுறதுலையுமே ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன்னாலும் ரிலேஷன்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா. பட் ஃபங்க்ஷன்ஸுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ரிலேஷன் எஃப் பிட்வீன் 2 நான்-எம்ப்டி செட். டெஃபினேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 நான்-எம்ப்டி செட்டுக்கு நடுவில் ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதில் இருக்கிற அந்த 2 செட்டில் இருக்குது இல்லைங்களா எலிமெண்ட்டை, அந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை ஸ்மால் எக்ஸனும் செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை ஸ்மால் ஒய்னும் மீன் பண்ணுறாங்க. அந்த ஸ்மால் எக்ஸ் எதில் இருக்கும், இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற செட், அதாவது டொமைனில் இருக்கும். அண்ட் ஒய் அப்படிங்கிறது எதில் இருக்கும்னா அந்த செகண்ட் செட்டு கோடொமைன் அப்படிங்கிற ஒய்ங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அந்த எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப். அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் எதில் இருக்கும், அந்த எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எஃப், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எப்படி எழுதுவாங்க அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஃபார் ஆல் எக்ஸ், எக்ஸ் எங்கே இருக்கும், பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற செட்டில், ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் அப்படிங்கிற செட்டில். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் ரிட்டன் அஸ் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஓகே, இங்கே என்ன மீன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ 2 செட்டுக்கு நடுவில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஃபார் ஈச் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் அப்படின்னா என்ன மீனிங் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இங்கே 2 செட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டு, இது ஒய் அப்படிங்கிற செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த E1 என்ன ஆகிருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் டு 1 lakh. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஏரோ டயக்ராம் இல்லைங்களா. அதாவது இப்போ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஃபனிஷன்ஸில் இந்த E1 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை 1 lakhோட
மேப்பிங் ஆகிருக்கு. E2 வந்து 50,000ஓட, E3 வந்து 45,000ஓட, E4 வந்து 30,000ஓட, E5 வந்து 20,000ஓட. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா. அதாவது ஃபங்க்ஷன்ஸில் f of e1 அப்படிங்கும்போது இது மேப்பிங் டு என்னது 1 lakh அப்படிங்கிற ஒரு இமேஜோட என்ன ஆகியிருக்கு, மேப்பிங் ஆகியிருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்னது ஒரே ஒரு அவுட்புட், அதாவது ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம மேப்பிங் பண்ணும்போது அந்த செட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும், அதாவது ஒரே ஒரு இமேஜ். இமேஜ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கோடொமைனில் ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிற எலிமெண்ட் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, இமேஜ். அதாவது இப்போது E1ஓட இமேஜ் பார்த்திங்கன்னா 1 lakh, E2ஓட இமேஜ் என்னது 50,000, E3ஓட இமேஜ் வந்து 45,000. ஸோ இந்த ஏங்கிற செட்டு, அதாவது ஏல எக்ஸ் எனி செட்டுக்கு என்ன வேணால் நேம் கொடுக்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டை எந்த எலிமெண்ட்டோட மேப்பிங் அங்கே இருக்கோ அதுதான் என்னது அதோட இமேஜுன்னு சொல்லுவாங்க. ப்ரீ இமேஜுன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கோடொமைன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா E1 வந்து 1 lakhோட இமேஜ் மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ E1ஓட இமேஜ் வந்து 1 lakhன்னு சொல்லுவாங்க. 1 lakhோட ப்ரீ இமேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா E1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ இமேஜ் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் டொமைனில் இருக்கிற எலிமெண்ட், அதாவது மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கிற எலிமெண்ட்டை வந்து ப்ரீ இமேஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்னது ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ டயக்ராமில் எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்னது ஒரு இமேஜ் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் E1 வந்து 20,000 அல்லது வேறு எதனா எலிமெண்ட்டோட மேப்பிங் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். E1 வந்து 2 எலிமெண்ட்டோட மேப்பிங் ஆகியிருக்குன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அதுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். ஓகேங்களா. ஆனால் டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் கிடைக்கலாம். அதாவது இப்போ E2 வந்து 50,000ஓட மேப்பிங் ஆகியிருக்குன்னா E5 50,000ஓட மேப்பிங் ஆகலாம். அதாவது டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வரலாம். ஆனால் ஒரே ஒரு இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் வரக்கூடாது. ஓகேங்களா. அதுதான் இங்கே டெஃபினேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபார் ஈச் எக்ஸ் there exists only one y. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்னது ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணுன்றது தான் இந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. Okay, comparing the definitions of relation and functions, we see that every function is a relation. Thus functions are subset of relations and relations are subset of Cartesian product. என்ன சொல்கிறாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க, ரிலேஷன் இல்லைங்களா. ஸோ அப்போது ஃபங்க்ஷன்ஸ் என்னது ரிலேஷனில் அது ஒரு பார்ட் இல்லையா. அப்போது நம்ம அந்த பார்ட் என்னன்னு சொல்லலாம், சப்செட்டுன்னு சொல்லலாமா. அப்போ ரிலேஷனோட சப்செட் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸு சொல்லலாம் இல்லைங்களா. அதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து தான் ரிலேஷன் வருது இல்லைங்களா. ஸோ அப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஒரு பார்ட் ஆஃப் தான் ரிலேஷன் சொல்லலாம். ஸோ அப்போ அது வந்து என்னது சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து illustration 8 for understanding. A company has 5 employees in different categories. If we consider their salary distribution for a month as shown by arrow diagram, we see that there is only one salary associated for every employee of the company. ஓகே, ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் 5 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. கேட்டகரிஸ்னால் நிறைய கேட்டகரிஸ் இருக்கலாம், மேனேஜரு அண்ட் அட்மின். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்காங்களே. ஸோ அந்த கேட்டகரிஸ் அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா E1, E2, E3, E4, E5. ஸோ 5 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. அந்த கேட்டகரிக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், E1க்கு வந்து 1 lakh, E2க்கு வந்து 50,000, E3க்கு வந்து 45, E4க்கு 30,000, E5க்கு 20,000. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அது ஒரு சேலரி மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த டொமைனில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு எல்லா எலிமெண்ட்டுக்குன்னு அது ஒரே ஒரு இமேஜ். ஸோ எல்லா எம்ப்ளாய்க்கும் E1 அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1 lakh சேலரி, E2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 50,000 சேலரி. ஸோ எல்லாருக்குமே என்னது ஒரே ஒரு
இமேஜ் தான் இருக்குது. இப்போது E1 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு 1 lakh இன்னொருத்தவங்களுக்கு 20,000 கொடுக்க முடியுமா? நாட் பாசிபிள். ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. A function is also called a mapping or transformation. ஸோ ஃபங்க்ஷன்ஸை நம்ம இப்படியும் சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரிலேஷன் வந்து எல்லா ரிலேஷன்ஸுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆனால் சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ எந்தெந்த மாதிரியாக இருந்தால் அதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோன்றதை இப்போ பார்க்கலாம். If a function from x to y is a function then அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னதெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதாவது கிவன் ஒரு ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து the set x is called the domain of the function f and the set y is called its codomain of. ஓகே, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செட் என்னன்னு சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். செகண்ட் செட்டு வந்து கோடொமைன் சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸில் என்னது? ஃபஸ்ட்டு செட்டு டொமைன், செகண்ட் செட்டு வந்து codomain. If f of a equal to b, then b is called the image of a under f and a is called pre-image of b. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த செட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த செட்டை வந்து நம்ம வந்து இதில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் ஏன்னு எடுத்துக்கலாம், இதில் இருக்கிற எலிமெண்ட்லாம் பின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது E5 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட், ஏங்கிற எலிமெண்ட் வச்சுக்கோங்க. E5 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து 20,000 மேப்பிங் ஆகிருக்கு இல்லைங்களா. அதாவது f of E5 ஈக்குவல் டு என்னது? 20,000. ஸோ இந்த 20,000 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த E5 இமேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. f of a வந்து மேப்பிங் டு பின்னும் போது தென் b இஸ் கால்டு என்னது? இமேஜ் ஆஃப் a. என்னது? இமேஜ் ஆஃப் இந்த ஏங்கிற எலிமெண்ட். ஓகேங்களா, எதில்? அண்டர் எஃப், அதாவது ஃபங்க்ஷன்ஸில். அண்ட் ஏ என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இந்த 20,000 ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Next point, the set of all images of the element of x under f is called the range of f. So நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம். ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா என்னது? ஒரு ரெண்டு டொமைனுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சதப்போ இந்த கோடொமைன் அப்படிங்கிற செட்டில் எந்தெந்த எலிமெண்ட் எல்லாமே வந்து அதாவது ரிலேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே கான்செப்ட் தான் இந்த கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டில் எந்தெந்த எலிமெண்ட்டெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரேஞ்ச் ஆஃப் எஃப்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டு தான். ஸோ எல்லாமே என்ன இருக்குது? ஃபங்க்ஷன்ஸில் மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆல் எலிமெண்ட் என்னது? ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எங்கே இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, a function from x to y is a function only if every element in the domain of f has an image, the image is unique. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இப்போ வந்து இது ஃபங்க்ஷன் சொல்கிறேன், எக்ஸ் டு ஒய் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவாக இருக்கணும்னா டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும்? இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜும் என்னவாக இருக்கணும்? யூனிக்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்னது? ஒரு இமேஜ் இருக்குது. சப்போஸ் E5க்கு இமேஜே இல்லாமல் வெறும் இந்த 4 எலிமெண்ட்டுக்கு மட்டும் மேப்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அந்த பாயிண்ட் தான் அங்கே சொல்கிறாங்க. இந்த டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். இமேஜ்னால் என்னது? இது தான் சொன்னேன் இல்லைங்களா, அது எதோட மேப்பிங் ஆகிருக்கோ கோடொமைனில் அதுதான் அதோட இமேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த இமேஜும் என்ன இருக்கும்? யூனிக்காக இருக்கணும். 2 இமேஜோட மேப்பிங் ஆகியிருக்க கூடாது. ஸோ இந்த ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து if a and b are finite sets such that n of a equal to p, n of b equal to q, then the total number of functions that exist from a to b is q power p. இப்போ வந்து 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த 2 செட்டுக்கு
how many times, அதாவது எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்தந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் வரலாம். அதாவது இத்தனை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்குற 2 செட்லேருந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டான ஃபார்ம்லாம் சொல்லலாம். இப்போது n ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஏங்கிற ஒரு செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து பின்னு சொல்கிறாங்க. பிங்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்பர் ஆஃப் n ஆஃப் பி வந்து q அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா q பவர் p. ஓகேங்களா? அதுக்கு எங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு, பிங்கிற செட் கொடுத்தாச்சு. ஏங்கிற செட்டுக்கு 2 எலிமெண்ட்டு, பிங்கிற செட்டுக்கு 3 எலிமெண்ட். அதாவது n ஆஃப் என்னது 2, n ஆஃப் b ஈக்குவல் டு 3. ஸோ டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வர பாசிபிள் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா q பவர் p. எது வந்து q? பிங்கிற செட்டு தான் q இல்லைங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பவர் n ஆஃப் a என்னது 2, which is equal to 3 ஸ்கொயர் என்னது 3 into 3. ஸோ 3 3s are 9. ஸோ 9 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த 2 கிவன் செட்லேருந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் வரும்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் f of 1, f of 2, f of 9 வரைக்கும். ஸோ என்னென்ன பாசிபிள்? 1 is related to x, 2 is related to x வரலாம். இல்லை 1 is related to x, 2 is related to y வரலாம். and 1 is related to x, 2 is related to z வரலாம். and 1 is related to y, 2 is related to x. 1 is related to y, 2 is related to y. 1 is related to y, 2 is related to z. and 1 is related to z, 2 is related to x. 1 is related to z, 2 is related to y. 1 is related to z, 2 is related to z. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுக்கான இத்தனை கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிவன் செட்டில் வரும் அப்படின்றதுக்கான ஷார்ட் ஃபார்மில் தான் அது p power q. Next illustration. This represents a function. Each input corresponds to a single output. இந்த ஃபங்க்ஷன்ஸில் இந்த ஏரோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது? சிங்கிள் இமேஜ் இருக்குது, அதாவது சிங்கிள் அவுட்புட். இப்போ இது ABC அப்படிங்கிறது ஒரு இன்புட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்புட்டுக்கு என்னவா இருக்குது? அவுட்புட் வந்து சிங்கிளாக இருக்குது, அதாவது 2 அவுட்புட் வரல, எல்லாமே என்னவா இருக்குது? சிங்கிள் யூனிக்காக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஈச் இன்புட் கரஸ்பாண்டன்ஸ் டு அ சிங்கிள் அவுட்புட். இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1க்கு m அப்படிங்கிற அவுட்புட், 2க்கு n அப்படிங்கிற அவுட்புட், அண்ட் 3க்கு nங்கிற சேம் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி வந்து அது ஒரு ஃபங்க்ஷனானு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏன்னா நான் டெஃபனேஷன்ஸில் சொல்லியிருந்தேன், இப்போது டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வரலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் தான் வரக்கூடாது. ஸோ இப்போது 2 இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வரலாம். ஓகேங்களா? அது வந்து என்னது? ஒரு ஃபங்க்ஷன். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன். திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒன் ஆஃப் த இன்புட் b இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட். இப்போ இங்கே ஏங்கிறது எக்ஸோட ரிலேட் ஆகிருக்கு இல்லைங்களா? அண்ட் b பார்த்தீங்களா y அண்ட் z-ஓட என்ன ஆகிருக்கு? மேப்பிங் ஆகிருக்கு. அதாவது பிங்கிற இன்புட்டுக்கு 2 அவுட்புட் வந்திருக்கு. ஸோ 2 அவுட்புட் வந்துச்சுன்னா அது தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வரணுன்னா இங்கே பார்த்துக்கோங்களேன். இந்த இது எப்படி இருக்குது பார்த்துங்க, மேலே ஒரு கிரேட்டர் தென் மாதிரி இருக்குங்களா நம்ம ஏரோ டயக்ராமில். ஸோ ஏரோ டயக்ராமில் கிரேட்டர் தென் மாதிரியான ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி லெஸ் தென் அப்படிங்கிற ஒரு ஏரோ, அதாவது லெஸ் தென் சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரோ டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன்ஸ். இது அதாவது எக்ஸாமில் உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.6. Let a equal to 1, 2, 3, 4 and y equal to 2, 4, 6, 8, 10 and r equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Show that r is a function and find its domain, codomain and range. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. கொடுத்துருக்கிற ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறத மட்டும் நம்ம சொல்லணும்.
ஸோ ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து இருக்கணுன்றதை நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அது இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸுமே சேமாக சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஏதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, வேறு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் வந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. இப்போது இங்கே ரிலேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அந்த ரிலேஷனை வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம சொல்லணும். அண்ட் கொடுத்துருக்கிற அந்த ரிலேஷனில் இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன், இது வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்மளுக்கு தெரியும் நார்மலாக கொடுத்துட்டுருக்கிற செட்டு தான் என்னது டொமைன். ஃபஸ்ட்டு செட்டு வந்து டொமைன், செகண்ட் செட்டு வந்து கோடொமைன். சொல்யூஷன் பாருங்கள். ஸோ கிவன் 2 செட்டை எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் ரிலேஷனும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அந்த ரிலேஷனையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் என்ன பண்ணியிருந்தோம், ரிலேஷன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்க 2 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த பேர் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ஒரு ரிலேஷன். கொடுத்துக்கிற செட்டுக்கு அது வந்து ஒரு ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரோ டயக்ராம் வரையணும். அண்ட் ஆரோ டயக்ராம் வரையும் போது தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய். ஸோ ரிலேஷன் கொடுத்துருக்க ரிலேஷனை நான் போட்டு மேப்பிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 1 is mapping to 2, 2 is mapping to 4, 3 is mapping to 6, 4 is mapping to 8. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். we see that for each x there exists only one y. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ்க்கும் என்னது ஒரே ஒரு இமேஜ், அதாவது ஒயில் என்னது ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, all element in x have only one image in y, therefore r is a function. ஸோ டொமைன் கோடொமைன் என்னது ஆல்ரெடி கொடுத்துருக்கிற 2 செட்டு, இதுதான் டொமைன் அண்ட் கோடொமைன். அந்த டொமைனில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிலேஷனை மேப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச்னால் என்னது, இந்த கோடொமைனில் எந்தெந்த எலிமெண்ட்டெல்லாம் அந்த மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கோ அது ரிலேஷனாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபங்க்ஷன் வாட் எவர். ஸோ இந்த பிங்கிற கோடொமைனில் எந்தெந்த எலிமெண்ட்லாம் வந்து என்னது மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கு பாருங்கள். 2 4 6 8 10 வந்து இன்வால்வ் ஆகலை இல்லைங்களா. ஸோ அந்த 2 4 6 8 அப்படிங்கிறது அந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப். அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸில் இந்த 4 எலிமெண்ட் தான் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸில் இல்லைங்களா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னது 2 4 6 8. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7. A relation f from x to y is defined by f of x equal to x square minus 2, where x equal to minus 2, minus 1, 0, 3 and y equal to r. இந்த செட்டில் பாருங்கள் எக்ஸுங்கிற டொமைன், சாரி இந்த கொஸ்டினில் எக்ஸுங்கிற டொமைன் கொடுத்துட்டாங்க, ஒய்ங்கிற கோடொமைன் கொடுக்கவே இல்லை. அந்த ஒய் தானேன்னு சொல்லிட்டாங்க, ஆறுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஒய் தான் ரிலேஷன் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இதையும் நல்லா நோட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்களா, இந்த ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போது அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இதான் f of x equal to x square minus 2. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், சப்டிவிஷன் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் த எலிமெண்ட் ஆஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அதாவது ஃபங்க்ஷனோட எலிமெண்ட்டை வந்து லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அந்த எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு மெயின். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to x square minus 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x அப்படிங்கிற வேல்யூஸ், இந்த எக்ஸுங்கிற வேல்யூஸை இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த எக்ஸோட வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்னது ரிலேஷன் அண்ட் ஒய்யும் கூட. ஏன்னா ரிலேஷனும் ஒய்யும் ஈக்குவல்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ சில கொஷின்ஸில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சில இதில் டொமைன் கோடொமைன் கொடுத்து ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கலாம். இல்லை வெறும் டொமைன் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து
y கண்டுபிடிக்கிறதே ஒரு ரிலேஷனாக வச்சுருக்கலாம் அண்ட் அந்த y கண்டுபிடிக்கிறதே ஒரு ஃபங்க்ஷனாகவும் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எப்பயுமே வந்து கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். f of x equal to x square minus 2. ஸோ அதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? -2 -1 0 3ன்னு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்டும் ஒன்ஸ் ஒரு எலிமெண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து -2 எடுத்துக்கலாம். f of x என்னது? எக்ஸுங்கிற இடத்துல எல்லாம் என்னது -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். f of -2 equal to இங்கே x இருக்குது -2 ஸ்கொயர் -2. ஸோ -2 ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுவோம்? -2 இன்ட்டு -2 அண்ட் இந்த -2 எழுதியாச்சு. -2. ஓகே, நம்மளுக்கு வந்து தெரியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சைன் வரும்? ப்ளஸ் சைன். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் சேம் சைனை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? பாசிட்டிவ். டிஃப்ரெண்ட் சைனை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் சைன், அது ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ன்னு அது ப்ளஸ்ஸு, அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. டிஃப்ரெண்ட் சைன், அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக இருக்கலாம், இல்லை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். வாட் எவர் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் நமக்கு வர ஆன்சரும் என்னது? நெகட்டிவ், அதாவது மைனஸ். ஸோ இங்கே வந்து சேம் சைனாக இருக்குது. 2 × 2 4 அண்ட் -2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைனை நம்ம வந்து சப்ராக்ஷனோ அடிஷனோ வாட் எவர், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைனை போட்டுடணும். ஓகேங்களா? இப்போ இது என்ன? இது டிஃப்ரெண்ட் சைன் இருக்கா? 4 வந்து ப்ளஸ்ஸு, 2 வந்து மைனஸ். ஸோ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 4 சப்ராக்ஷன் 2 என்னது? 2. அந்த 2க்கு முன்னாடி என்ன சைன் போடணும்னா பிக்கஸ்ட் நம்பரோட சைன். ஸோ 4ஓட சைன் என்னது? பாசிட்டிவ் தான். ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் போட்டாலும் ஒன்று, போடலனாலும் அது ஒரு பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் வந்து x ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். f of -1. ஸோ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? -1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு -1 அகெயின் எக்ஸோட வேல்யூ -1 ஸ்கொயர் -2. ஸோ -1 ஸ்கொயர் எப்படி எழுதணும்? -1 இன்ட்டு -1 அண்ட் -2. -1 இன்ட்டு -1 நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அண்ட் 1 இன்ட்டு 1 1 தான். ஸோ +1 -2. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும், அதாவது அடிஷன் சப்ராக்ஷனில். ஓகேங்களா? ஸோ பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு என்னது? 2ல் 1 சப்ராக்ஷன் போயிடுச்சுன்னா என்னது? 1. வாட் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? 2. 2ஓட சைன் என்னது? மைனஸ். இது -1. ஸோ இது வந்து உங்களுக்கு இது ஒரு கான்செப்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க, எந்த சைன் இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக நான் அந்த இது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து x ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குற இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே x ஈக்குவல் டு f of 0 ஈக்குவல் டு மைனஸ் இங்கேனா அது x 0 ஸ்கொயர் -2. ஸோ 0 ஸ்கொயர் 0 × 0 -2. ஸோ 0 × 0 எனிதிங் 0ஓட ப்ராடக்ட் பண்ணால் அது 0 தான். ஸோ 0 -2 அண்ட் 0ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சப்ராக்ஷன் பண்ணாலும் நம்ம என்ன நம்பரை வந்து ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் வரும், -2. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் -2. ஸோ 3 ஸ்கொயர் எப்படி எழுதணும்? 3 × 3ன்னு எழுதணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 × 2ன்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, அது வந்து பவரில் இருக்குது. ஓகேங்களா? அந்த எலிமெண்ட்டோட பவர் அப்படின்னா கொடுத்துருக்கிற எலிமெண்ட்டை ட்வைஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இன்கேஸ் 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 பவர் 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 × 3 × 3ன்னு ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? பவரில் கொடுத்துருக்கிறது கீழே இருக்கிற எலிமெண்ட்டோட ப்ராடக்டோட பவர். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 3 × 3 போட்டுக்கணும் அண்ட் -2. ஸோ 3 3s are என்னது? 9 -2. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். 9 - 2 சப்ராக்ஷன் என்னது? 7. இங்கே என்ன சைன் வரணும்? பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ +7. இப்போது நம்ம கண்டுபிடிச்சது தான் என்னது? ஃபங்க்ஷன். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போது நம்ம -2ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கு? 2ங்கிற ஆன்சர். -1 கொடுக்கும்போது -1, 0ன்னு கொடுக்கும்போது -2, 3ன்னு கொடுக்கும்போது 7. ஸோ அதுதான் என்னது? ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். -2, 2, -1, -1,
0, -2, 3, 7 அதை எடுத்து எழுதிடணும். ஸோ இதான் அது ஃபங்க்ஷன். கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சது நான் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை மேப்பிங் பண்ணிடலாம். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டொமைன், ஒய்ங்கிற கோடொமைன். வைங்கிற கோடொமைன் எப்படி திடீர்னு இங்கே வந்துச்சு? வை தான் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லையே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், y = r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிலேஷன், அதாவது ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் என்னது yன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டு தான் என்னது நம்மளுக்கு வந்துக்கிற ஆன்சருமே. ஸோ 2 - 1 - 2 7. ஸோ வந்த ஆன்சர் என்னது 2 related to 2. இங்கே பார்த்தீங்க -2 related to 2, 1 is related to 1, 0 is related to -2, 3 is related to 7. இப்போது வந்துக்கிற ஃபங்க்ஷனை நம்ம மேப்பிங் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆமாம் எல்லாமே அது யூனிக் இமேஜ் இருக்குது. எதுவுமே ரிப்பீட்டடாக வரல, எல்லாமே நம்ம இருக்குது யூனிக்காக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு கேட்டுக்கிறது வந்து லிஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் எஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸோட எலிமெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் செகண்ட் கேட்குறாங்க இஸ் அ ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் நான் இருக்க யூனிக் இமேஜ் இருக்குது. So we know that each element in the domain of x, f, in the domain of f, in the function இருக்கிற டொமைனில் இருக்கிற எலிமெண்ட் என்னது has a unique image. டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்குது? யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து என்ன, therefore f is the function. Next example 1.8. If x equal to -5, 1, 3, 4 and y equal to a, b, c, then which of the following relations are the function from x to y? ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரிலேஷன்ஸும் இன்வால்வ் ஆகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன அது சேம் தான். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஃபங்க்ஷன் என்ற டாப்பிக்கில் எதுக்கு ரிலேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷன்ஸும் ரிலேஷனும் ஒன்று தான். ஆனால் ஃபங்க்ஷனுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் என்னது ரிலேஷன்லேருந்து தான் ஃபங்க்ஷனே வருது. ஸோ இங்கே கொடுத்துருக்க 2 செட்டு கொடுத்துட்டாங்க, டொமைன் கோடொமைன் கொடுத்துட்டாங்க. இந்த 2 செட்டுக்கான ரிலேஷனான்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற சப்டிவிஷன் கொஷின் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற இந்த செட்டுக்கான ரிலேஷன் தானா கீழே கொடுத்துருக்கிற சப்டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம், சப்டிவிஷன் கொஸ்டின் பாருங்கள், 1 எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து R1 ஈக்குவல் டு R1 என்னது ரிலேஷன், R1 அப்படிங்கிற ரிலேஷன் -5, a, 1, a, 3, b. நம்மளுக்கு கேட்டுக்கிற கொஷினே என்ன, அது கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன்ஸை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தீங்கனாலே என்ன அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிடலாம். கொடுத்துருக்கிற ரிலேஷன் என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம். ஏன்னா ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ஆரோ டயக்ராம் வரைஞ்சால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ், ஒய், டொமைனோட எலிமெண்ட் என்ன அது இந்த எக்ஸோட எலிமெண்ட் எழுதிடணும். கோடொமைன் வந்து ஏபிசி, இது y எழுதியாச்சு. ஸோ 5 - 5 is mapping to a, -5 mapping to a, 1 is mapping to again a, 3 is mapping to b. அதாவது 5 is related to a, 1 is related to a, 3 is related to b. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம் ஆஃப் R1 இங்கே வந்து கொடுத்தாச்சு. R1 is a not a function. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆரோ டயக்ராம் வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் இன்னொரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் என்னவா இருக்கணும், மேப்பிங் ஆகியிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4ங்கிற எலிமெண்ட் மேப்பே ஆகலை. ஸோ இருக்கிற இந்த டொமைனில் இருக்கிற ஈச் எலிமெண்ட் என்ன இருக்கணும், மேப்பிங் ஆகியிருக்கணும். இங்கே ஆகலை. அதனால் இந்த கண்டிஷனை அது என்ன பண்ணலை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. R1 is a not a function as 4 belongs to x, does not have an image in y. ஸோ 4ங்கிற எலிமெண்ட் எக்ஸுங்கிற டொமைனில் இருக்குது, ஆனால் அந்த டொமைன் என்ன இல்லை, இமேஜ் இல்லை அதுக்கு. ஸோ அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன்.
நெக்ஸ்ட் வந்து R2 ரிலேஷன் எடுத்துக்கலாம். R2 ஈக்குவல் டு -5, B 1, B 3, A 4, C. ஸோ கிவன் ரிலேஷன் இது ஆல்ரெடி அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ அகெயின் எக்ஸுங்கிற டொமைன், ஒய்ங்கிற கோடொமைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு இப்போ ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். -5 is related to B, -5 is related to B, 1 is related to B, 3 is related to A, 4 is related to C. இப்போ வந்து மேப்பிங் பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா -5 1 டிஃப்ரெண்ட் அவுட்புட் இல்லைங்களா. அதுக்கு வந்து சேம் இமேஜ் இருக்குது, இப்படி இருக்கலாம். ஒரே ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட்டு தான் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் அவுட்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வரலாம். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் மேப்பிங் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது யூனிக் இமேஜ் இருக்குது எல்லா எலமெண்ட்டுக்கும். ஸோ R2 is a function as each element of X has an unique image in Y. அதே மாதிரி எக்ஸுங்கிற எல்லா எலிமெண்ட்டும் தான் இருக்குது, மேப்பிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் R3. R3 ஈக்குவல் டு -5, A 1, A 3, B 4, C 1, B. ஆரோ டயக்ராம் ஆஃப் R3 இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற டொமைன், ஒய்ங்கிற கோடொமைன். இந்த டொமைன் என்னது கோடொமைன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா. அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஆரோ டயக்ராமில் அந்த எலிமெண்ட்டை போட்டுடணும். இப்போ கொடுத்துக்கிற ரிலேஷனை மேப்பிங் பண்ணணும். -5, A, -5 is related to A, 1 is related to A, 3 is related to B, 4 is related to C and 1 is related to B. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்களேன், நமக்கு சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸில் ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஆனால் இங்கே பாருங்களேன், 1ங்கிறதுக்கு ஏங்கிற ஒரு இமேஜ், பிங்கிற ஒரு இமேஜ். ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் என்னது இருக்கக்கூடாது. இந்த பார்த்திங்கன்னா லெஸ் தென் சிம்பிள் மாதிரி இருக்குது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லெஸ் தென் வரவே கூடாது ஆரோ டயக்ராமில். ஸோ ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இது வந்து இந்த ரிலேஷன் என்னது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. R3 is not a function as 1 belongs to X has 2 image, A belongs to Y, B belongs to Y. இந்த 1 என்னது 2 இமேஜ் இருக்கிறதுனால இந்த ரிலேஷன் கிடையாது. இது ஒரு is not a function. Note that the image of an element should always be unique. ஸோ இமேஜ் என்னவா இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், 2 இமேஜ் இருக்கக்கூடாது. அதுதான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9. given f of x equal to 2x minus x square find அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த f of x ஃபங்க்ஷன் ஆஃப் x வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் இந்த சப்டிவிஷனுக்கு ஆன்சர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் இந்த கொஷினில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து x ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், f of 1 நம்ம கண்டுபிடிக்கணும். f of 1 என்னது, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, f of x அப்படிங்கிற இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல 1 இருக்குது இல்லைங்களா. அப்படி தானே இங்கே கொடுத்துருக்காங்க f of 1. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த f of xங்கிற கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் 2 எக்ஸுங்கிற இடத்துல 1, எக்ஸுங்கிற இடத்துல 1 ஸ்கொயர். ஸோ அதே ஈக்குவேஷனில் இங்கே f of 1 நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஈக்குவேஷனில் x கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் என்டையர் ஈக்குவேஷனில். ஸோ 2 into 1 2 மைனஸ் 1 ஸ்கொயர் என்னது 1 into 1 1. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் சைன் சப்ராக்ஷன் பண்ணணும். 1 2 சப்ராக்ஷன் 1 1. பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்னது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 1. செகண்ட் சப்டிவிஷன் f of x plus 1. f of x plus 1 கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஈக்குவேஷனில் f of x plus 1 அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துல x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் என்டையர் ஈக்குவேஷனில். ஓகேங்களா.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது என்ன, அது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன், இங்கே 2x இருக்குது, 2 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இங்கே வந்து 2 எலிமெண்ட் இருக்குது இல்லைங்களா. ஒரு எலிமெண்ட் இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற 2 எலிமெண்ட்டுன்னு வரும்போது அந்த 2 எலிமெண்ட்டுக்குன்னு அது பொதுவானது தான் ஸ்கொயர் இல்லைங்களா. அப்போது ப்ராக்கெட் போட்டுட்டு மேலே ஸ்கொயர் போடணும். டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்க அப்படின்னா அது 1ஓட ஸ்கொயராக மாறிடும், எக்ஸுக்கு ஸ்கொயர் வராது. இப்போவுமே இந்த மாதிரி 2 எலிமெண்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது இல்லை 3 எலிமெண்ட்டாக இருக்கலாம், எப்போயுமே வந்து ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து ப்ராடக்ட் பண்ணலாம், இங்கே எந்த பவருமே இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமெண்ட்டோட ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ராடக்ட்டில் தானே இருக்குது, 2 இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருந்தாலே அது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 × x 2x ப்ளஸ் 2 × 1 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும் இல்லைங்களா. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இந்த கொடுத்துருக்கிற இந்த இது இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a² + 2ab + b ஸ்கொயர். இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இந்த பார்ட் எப்படி இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம இதை எழுதணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், a², ஏங்கிறது என்னதுங்க, இது a இது b, அதாவது x வந்து a 1 வந்து b. ஸோ a² என்னது x² ப்ளஸ் 2 ஏங்கிறது என்னது x, bங்கிறது 1, 2ab ப்ளஸ் b², bங்கிறது என்னது 1, ஸோ 1². ஸோ 2x ப்ளஸ் 2. இப்போது மைனஸ் வந்து உள்ளே அப்ளை பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் வந்து என்னது, எல்லா எலிமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லைங்களா. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குன்னா அது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். இப்போது மைனஸை உள்ளே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு x² மைனஸ் x². டிஃப்ரென்ஸ் சைனை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் தானே இருக்குது, ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் சைனை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் தானே கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு x² மைனஸ் x², மைனஸ் இன்ட்டு 2x என்னது, மைனஸ் 2x, மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1. இந்த 2xம் 1ம் ப்ராடக்ட் பண்ணோம்னா வரும் 2x, 2x × 1 2x தான் வரும். 1² என்ன வரும், 1 × 1 1 தான். ஸோ எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம எப்பயுமே எழுதும்போது இந்த மாதிரி பவர் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிற ஃபார்ம் அந்த ஈக்குவேஷன் எலிமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் ஓகேங்களா. இங்கே பவர் எது அதிகமாக இருக்குது, x², மைனஸ் x² ஃபஸ்ட்டு எழுதிடலாம். அண்ட் அடுத்தது என்னது, எக்ஸ் பவர் இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அங்கே பவர் இருந்தாலும் இல்லைனாலும் அது எல்லா எலிமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி 1, இதோட பவர் என்னது 1ன்னு அர்த்தம். ஸோ அடுத்து இருக்கிற பவர் என்னது, எக்ஸு அண்ட் மைனஸ் 2x. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ் 2x இருக்குது. அது இந்த மைனஸ் 2xம் ப்ளஸ் 2x மைனஸ் 2xன்னா கேன்சல் ஆகிடும், சப்ராக்ஷன் ஆகிடும் இல்லையா, 0 ஆகிடும். ஸோ அது எழுத முடியாது. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் பாருங்கள், +2 -1. ஸோ +2ல் -1 போயிடுச்சுன்னா +1. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன், f of x plus f of 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், f of x plus f of 1. ஸோ நார்மலாக கொஷின்லேயே நம்ம கொடுத்துட்டாங்க. f of xன்றதுன்னா அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலுங்கிறது தான் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இந்த f of x தான் அது 2x minus x². ஸோ f of x ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அண்ட் f of 1 நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், f of 1. ஸோ அந்த எலிமெண்ட்டை டேரெக்டாக ஆட் பண்ணால் அந்த ஆன்சரை டேரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், f of x என்னது கிவன் கொஸ்டின் தான், அது f of x 2x minus x² ப்ளஸ் f of 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1 இல்லைங்களா. ஸோ 1, ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் 1. ஸோ ப்ராக்கெட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம், எந்த ஹோல் ஸ்கொயரும் இல்லை. ஸோ டேரெக்டாக எலிமெண்ட்டை எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி மைனஸ் x², பவர் அதிகமாக இருக்கிற எலிமெண்ட்டை ஃபஸ்ட் எழுதணும். மைனஸ் x²,
2x + 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இங்கே நோட் தட் இங்கே பாருங்கள், f(x + f(1) ≠ x + 1. இதை ஏன் கொடுக்குறாங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இந்த f(x + f(1) காமனாக எஃப்ஐ வெளியில் எடுத்துகிட்டு x + 1ன்னு போட்டுட்டு இந்த ப்ரீவியஸ் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த ஆன்சரை போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அதுக்காக தான் இங்கே நோட் சொல்லியிருக்காங்க பாருங்க. f(x + f(1) நம்ம டேரெக்டாக எஃப்ஐ வெளியில் எடுத்துகிட்டு x + 1ன்னு என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. அதுவும் இதுவும் என்ன, அது ஈக்குவல் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன் ஜென்ரல் f of a plus b is not equal to f of a plus f of b. ஓகே, இந்த எக்ஸசைஸ்க்கான அதாவது 1.3க்கான டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ஃபுல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சு இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.